தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வசனம் அக்கிரமக்காரர்களுக்கு ஆண்டவர் கூறும் பதில். மத்தேயு 7ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தைகள் 22, 23, 24. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆமேன். பாருங்க, அந்நாளிலே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய நாளில் வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி அவங்க பல பாவங்களையும் செய்துவிட்டு ஆண்டவர் கடைசி நாள் வரைக்கும் அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பாரு. ஆனாலும் அவங்க திருந்தாமல் கடவுள் வர நாள் வரைக்கும் இந்த பாவத்திலே துணி ஊறுற மாதிரி ஊறிக்கொண்டு பாவத்திலே மூழ்கி கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு மட்டுமே ஆண்டவர் சொல்கிறாரு, அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உம் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்போ இப்படியெல்லாம் செய்துவிட்டு நாங்கள் இப்படியெல்லாம் செய்தோமே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூக்குரலிடுவார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிற பதில், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு பதில் சொல்லுவார் ஆண்டவர். அப்போது 24வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, அவர் சொல்லிய இந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகள் சொன்னார்? 10 கட்டளைகளை மோசஸ் மூலமாக நமக்கு கொடுத்தார். அந்த வார்த்தைகள் அனைத்தையும் நாம் கேட்காம இப்படியெல்லாம் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் அவர் நமக்கு எப்படி பதில் அளிப்பார்? ஒரு காலமும் அளிக்க மாட்டார் என்பதை வசனத்தை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இவைகளின்படி செய்கிறவன் எவனே, ஆண்டவருடைய வார்த்தைகளை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே அவர் என்ன செய்வார்? அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். தன் வீட்டை யார் கட்டுவாங்க? புத்தியுள்ள மனுஷன் மட்டுமே அவருடைய வீடை கட்ட முடியும். எப்படி கட்ட முடியும்? பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து படிக்கும் பொழுது மட்டுமே அவருடைய வீடை கட்ட முடியும். வீடு கட்டுறதுன்னா செங்கல் எடுத்து வீடு கட்டுறதில்ல, நம்முடைய ஆத்மாவை கட்ட வேண்டும். எப்படி கட்ட வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு நாம் கட்டும் பொழுது மட்டுமே அவருடைய கன்மலையை பிடிக்க வல்ல பிள்ளைகளாக இருப்போம் என்பதை வசனத்தின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க.